எந்த பொருள் காட்சி போனாலும் இந்த டைனோசர் பின்னாடி கூட்டிகிட்டே வந்திருக்காங்கப்பா. என்ன மாடுக்கு தண்ணி வைக்கலையா? எல்லா மிருகங்களும் ரொம்ப சோகமாட்டிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் ரயில்வே ஜங்ஷன் போகிற வழியில் எம்டிபி மேரேஜ் ஹால்னு ஒரு ஹால் இருக்குங்க. அந்த மேரேஜ் ஹாலில் பொருள் காட்சி போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, நம்ம வீட்டில் சும்மா இருக்க நேரத்துக்கு அங்கே சும்மா சுற்றி பார்த்து வரலான்னு நம்ம கிளம்பியாச்சுங்க. அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓ, இதுதான் அந்த எம்டிபி ஹாலா? இவ்வளோ நாளாக நாகர்கோவிலே இருக்குங்க. ஆனால் இப்போ தான் இந்த எம்டிபி ஹாலையே உள்ளே வரேன், உள்ளே வந்து பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய மண்டபம் மாதிரி தெரியுது. உள்ளே போனால் தெரியும். இங்கே பாருங்களேன், ஜோடியாக 2 டைனோசர் வேறு நின்றுட்டுருக்கு. ஆனால் உண்மையாகவே முன்னாடி இந்த டைனோசர்லாம் வாழ்ந்துச்சா இல்லையான்னு தெரில. ஆனால் எந்த பொருள் காட்சி வந்தாலும் இந்த டைனோசரை எடுத்து இப்படி நிற்க விட்ருக்காங்க. அதுதான் ஏன்னு தெரிய மாட்டுக்கு. டைனோசர் கிட்ட வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகிட்டு பயங்கரமாகிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விடையும் வேறு பயங்கரமான மிருகங்களும் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, காட்டு விலங்கு மாதிரியான பொம்மை விலங்குகளை அதோட சவுண்ட் எஃபெக்ட் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஆனால் இது எல்லா பொருள் காட்சிலையும் இது இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், புதுசாக இறங்கியிருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை வரிசை அடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ ஆளுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் வாங்கி வச்சு ஓட்டுறாங்க. உண்மையாகவே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கினா நம்மளுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. அப்புறம் அங்கேருந்து நகர்ந்து வந்ததுக்கப்புறம் இங்கே லேடிஸ்க்கு தேவையான வாட்ச்சு, அப்புறம் இந்த கவரிங் நகைகள்லாம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த அலங்கார பொருட்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் உண்மையான செடிகள், எல்லாம் பிளாஸ்டிக் செடிகள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஏரியாவை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகாக குழந்தைங்களாம் மேலே உட்காந்து போட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, இது எல்லா பொருள் காட்சிலையுமே இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸு, சீடை, முறுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். இதில் 100க்கு ஒரு 30% தாங்க இதை காசு கொடுத்து வாங்குவாங்க. மீதி எல்லாருமே சாம்பிளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுதுபோக்காகிட்டு போயிடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி எதுவுமே வாங்கலைங்க. போன இடத்துல சரி எல்லாத்தையும் சாம்பிளுக்கு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. வாங்கினா 1-2 ஊருக்காக தான் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம விளையாடுற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு கேம்ஸில் நம்ம 50 ரூபா கேட்டு அதில் சேர்ந்தாச்சுங்க. இது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, பால் நம்ம அதில் உருட்டி விடணும். அதில் டோட்டலாக வர கவுண்ட்டில் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. ஏன்னா இதே மாதிரி ரொம்ப கேம் இருந்துங்க. அந்த கேம்லலாம் தோற்றா ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கேமில் தான் தோற்றா கூட நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தராங்க. அதனால தான் இந்த கேமில் சேர்ந்தாச்சு. பாருங்கள், அந்த 6ல் ஒரு பாலாவது போய் விழுதா? எல்லாம் 2, 3, 2, 3 போய் விழுது. என்னத்தை சொல்ல, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5, 6லாம் விழவே விழாது போல். பார்த்திங்கன்னா, நம்ம போட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு உண்டியலை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கிஃப்டாட்டு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த பீச்லலாம் இந்த குதிரை சவாரி போவாங்க. அதேமாரி இங்கே ஒட்டதுக்கு மேலாம் சவாரி போயிட்டுருக்காங்க. சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுக்குலாம் இதுக்கு மேலே தான் சவாரி போயிட்டுருக்காங்க. ஆனால் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே இந்த பொருட்கள் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு காசு இருந்தால் வாங்கலாம். நம்மகிட்ட காசு இல்லாத காரணத்தால் நம்ம எதுவுமே வாங்க முடியல. வாங்க விருப்பமும் இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு ஐட்டம் ஏகப்பட்டது இருக்குங்க. இதில் என்ன வாங்குறதுனே தெரில. ஏன்னா எல்லாமே டபுள் ரேட்டாக இருக்குது. இதெல்லாம் கடையில் வாங்கினா ரேட் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஓரமாட்டு பாவப்பஜ்ஜின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. ஒன்று ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க. 2 பன்னோட ரேட்டு வந்து 80 ரூபா. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. மும்பையில் கூட இவ்வளோ ரேட்டு வராது. ஆனால் இவங்க இவ்வளோ ரேட்டு போட்டு விற்றுட்ருக்காங்க. டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சுமாராக தாங்க இருந்துச்சு. சரி, வந்த பாவத்துக்கு 80 ரூபாய்க்கு 2 பண்ணை வாங்கி தின்னுட்டு வீடு பக்கம் போவோம்பா. வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டா தான் வயிறு ஃபுல்லாகும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.